வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சீஸ் கேக் செய்ய போறோம். என்னன்னா பிஸ்கட் சீஸ் கேக்கும் அப்புறம் ஓரியோ சீஸ் கேக்கும் அதுதான் நம்ம செய்ய போறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம அந்த சீஸ் கேக் செய்யறதுக்கு நம்ம என்னென்ன செய்யறோம்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கோன்னா சீஸ், அப்புறம் ஓரியோ அந்த பவுடர் ஆக்கிட்டு இருக்குமே அது, அப்புறம் பிஸ்கஃபு, அப்புறம் இது தெரியல எனக்கு, அதான் ஸ்பான்ஸ் ஃபிங்கரு, அப்புறம் விப்பிங் க்ரீம், அப்புறம் டப்பா அது போட்டு கிண்டுறதுக்கு மங்கு எடுத்து வச்சுக்கோம். அதுதான் இப்போ போட்டு நம்ம கிண்டுறது. வாங்க போய் பார்ப்போம். சரி, இப்போ வந்து நான் 2 சீரனால நான் 500 கிராம் சீஸ் எடுத்துருக்கேன். நம்ம பிஸ்கி போட்டுக்கலாம். நம்ம நல்லையா போட்டுக்கணும். ஓகே, நம்ம சீஸ் போட்டுட்டு கொஞ்சம் மில்க் போட்டுக்கலாம். இனிப்புக்கா போடுமா? இப்ப வந்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நம்ம கிண்டுறப்ப இந்த உள்ள போய்க்கும். ஆனா நம்ம அதை வெளியே எடுத்துட்டு பிறகுதான் இந்த பிடி நல்லா அடிச்சுக்கணும். இந்த பிடி நல்லா அடிச்சுக்கணும், நல்லா கிரீமியா. அப்புறம் விப்பிங் கிரீம் சேர்த்துக்கலாம். நம்ம விப்பிங் கிரீம் எடுத்து இந்த விப்பிங் கிரீம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இது வந்து நான் 3 கரண்டி விப்பிங் கிரீமி ஸ்பேச்சுலா இதுல போட்டிருக்கேன். நீங்களும் போடும். இதை எடுத்து நவுத்தி வச்சுக்கலாம். இது நம்ம இதுக்கு பிறகு யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். இதுல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்து விப்பிங் கிரீம் அந்த சீஸ் அப்புறம் கொண்டேன் மில்க் போட்டதால நல்லா சீஸும் கொண்டேன் மில்க்கும் போட்டு கிண்டி இந்த போய் சாஃப்ட் ஆக்கிட்டோம். இப்போ வந்து விப்பிங் கிரீம் அடிச்சு இதை வந்து போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா விப்பிங் கிரீம் போட்டோம், அப்புறம் சீஸ் போட்டோம், அப்புறம் கொண்டேன் மில்க் போட்டு நல்லா கிண்டணுமா. அப்புறம் இந்த பிடி விப்பிங் கிரீம் போட்டோன்னே நல்லா கிண்டு சொன்னேன். இந்த பிடி பதத்துல இருக்கணும். பதத்துல இந்த பிடி இருக்கணும். இந்த அப்படி சைட்ல எடுத்து வச்சுட்டு ஸ்பான்ச் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம பாலை தொட்டு இதுக்குள்ள விற்க போறோம். வாங்க எப்படி விற்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த ஸ்பான்ச் ஃபிங்கருக்கு பால் உள்ள ஒட்டுக்கணும். நல்லா ஒத்துட்ட பிறகு இது கிளியது இருக்கும். நம்ம பட்டுன்னு எடுத்துக்கணும், இல்லைன்னா அது கிழிஞ்சிரும் பட்டுன்னு. அது நம்ம இப்படி சொல்றது ஒரு மாதிரி கிளியர் இருக்கு, லொம்புட்டா போகுது. சாஃப்டா ஆயிடுது. நம்ம நல்லா அடுக்கிக்கணும். உங்களோட பங்கு பார்த்து நீங்க அடிக்கோங்க. நான் இந்த போய் சின்னதா ரவுண்ட் ஷேப்ல எடுத்திருக்கனால இந்த போய் கொஞ்சமா ஆயிக்கிறேன். ஓகேக்கா? இப்ப வந்து நம்ம பாலுக்குள்ள தொட்டு அடிக்கின பிறகு நம்ம அடிச்சு வச்ச கிரீமை வந்து போட வேண்டியதான்.
இப்ப நம்ம நிறைய அந்த க்ரீம் போட்ட பிறகு பிஸ்காஃப் போட்டுக்கலாம். அழகா அதுல அடிக்கலாம். இப்ப நம்ம இந்த பேர் அடிக்க முடிச்சிட்டு பிறகு நம்ம சீஸ் போட்டுக்கலாம். திருப்பியும் க்ரீம் போட்ட பிறகு பிஸ்காஃப் வச்சுக்கலாம். நம்ம முதல்ல பிஸ்காஃப் வச்சுக்கலாம். பிஸ்காஃப் வச்ச பிறகு கூட 2வது லேயர் இது போய் சீஸ் போடுவோம். இப்ப நம்ம பிஸ்காஃப் இது போய் க்ரீம் போட்டுட்டு பிஸ்காஃப் நல்லா நொறுக்கி இது மேல போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இது மேல பிஸ்காஃப் போட்டாச்சு. இப்ப நம்ம செஞ்சாச்சு. சீஸ் கேக் பிஸ்காஃபா செஞ்சாச்சு. இப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஓரியோ சீஸ் கேக் தான் செய்ய போறோம். இப்ப அக்கா பாத்தீங்கன்னா முதல்ல நான் வச்சுட்டு போய் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், க்ரீம் சீஸ் போட்டுக்கலாம். தடவிக்கலாம். இப்ப ஓரியோ நொறுக்கி இது போட்டுக்கலாம். இதுக்கு மேல திருப்பி இதே போட்டுக்கலாம். ஓகே, நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப திருப்பி எடுத்து அது சீஸ் க்ரீம் போட்டுக்கலாம். நல்லா இதுவே தடவி வைக்கலாம். திருப்பியும் நம்ம அந்த ஓரியோ பவுடரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு காமிக்கிறேன். கட்டியானோடனே காமிக்கிறேன். மிச்சம் இருக்கிற க்ரீம்ல
சீஸ் குர்சி போறோம். அதுவும் எப்படி செய்யணும் அதை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து 4 தவா ரொட்டி நாங்க வச்சிருக்கோம். இப்ப வந்து மிச்சம் இருக்கிற கிரீம் எடுத்து தவா ரொட்டியில போட வேண்டியதுதான். வந்துட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம கிரீம் வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம தவா ரொட்டி திருப்பி அடுக்கிக்குவோம். திருப்பியும் கிரீம் எடுத்து மேல வச்சுக்கலாம். இப்ப வந்து திருப்பி தடவிக்கலாம். இப்ப வந்து நம்ம இத மேல போறதுக்கு டாபிக்ல நான் சொல்றேன். நம்ம இப்போ லொட்டி தாவா இருக்குல்ல, அது கூட நூறுக்கு நம்ம போடலாம், இல்லைன்னா டெஸ்டம் போடலாம், இல்லைன்னா கொக்கோ பவுடர் போடலாம், இல்ல காஃபி பவுடர் கூட போடலாம். ஆனா நாங்க வந்து ஓரியோவும் போட போறோம். பிஸ்கஃபும் ஓரியோவும் போட போறோம். ஒரு பாக்கெட்டு நம்ம போட போறோம். ஓகே, இப்ப நம்ம ஃபைனலா அவ்வளவுதான் போட்டாச்சு. இப்ப இதுவும் எடுத்து மூடி ஐஸ் பீட் வைக்கணும். அவ்வளவுதான். செஞ்சு ஐஸா வச்சு காமிக்கிறேன். இப்ப நான் ஐஸ் பெட்டி அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் சொல்றது வந்து வந்து சில்லர் வந்துதான் நான் வைக்கிறேன். அதுதான் நான் இப்படி சொல்றேன். ஓகேயா? ஃப்ரெண்ட், உங்களுக்கு இந்த என்ன பழம்னு தெரியுதா? உங்க பாத்தீங்களா இவ்வளோ காய்ச்சி இருக்குன்னு. இந்த பழம் பேரு வந்து பிளாக்மெரியா ஏதோ ஒரு பழம் பேரு. ஆனா எனக்கே வாயில் வராது அந்த பழம் பேரு. மண்ட பாருங்க. அது பேரு என்ன? எத்தனை மணி நேரம் வந்து நம்ம இது அந்த சமைச்சுமே அந்த சீஸ் கேக்கு. அது எத்தனை மணினா 4 மணி நேரம். 4 மணி நேரம் சேர்ந்து நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். நான் இப்பதான் செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு ஒன்னும் 4 மணி நேரம் ஒன்னும் ஆகல. ஆன பிறகு நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நான் வீடியோ எண்ட்ல வந்து நான் செஞ்சது கேக்கு மூணுத்தையும் நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட வீடியோ எண்ட்ல. ஓகே, பாய். எல்லாத்துக்கும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நான் வந்து கடைசி எண்டில் வந்து நான் செஞ்ச கேக்கை வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம செஞ்சிச்சுதான் டயர்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வந்து தாவா ரொட்டியில செஞ்ச பிஸ்கட். இது வந்து பிஸ்காப். இது வந்து சீஸ் ஓரியோ. ஓகே, வாங்க நம்ம இந்த மூணுத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்க்க போறோம். அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சூஸ் பண்ணி ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது நல்லா இருக்குது. ஸ்பூன் இது எடுத்துக்கிறேன். இதா இருந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்குமா? நல்லாக்கா? நல்லா இருக்கு. இது என்னது? இது வந்து பிஸ்கோஃப். சீஸ் பிஸ்கோஃப். இது ட்ரை பண்ணி பாருங்க. அதுல யூஸ் பண்ண கிட்டு போயிடும். இது ஓரியோ சீஸ் டார்ட் இல்ல, ஓரியோ சீஸ் கேக் தான். சீஸ் கேக். Continue from email to Shakila. Okay, we got that. So we do it. Nalaka. Ini satu bang. Biscuit. ரெண்டு ஃபிளேவர் இருக்கு இதுல. ஓரியோ ஒண்ணு பிஸ்கட். ஓரியோ
நல்லா இருக்கு. இது 3ல இது நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. ஓகே. இந்த 3ல வச்சு அதுதான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. நான் டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன். வாங்க உள்ள போ உட்காரலாம். ஓகே, இதோட வீடியோ எண்டில் இருந்துச்சு. அதான் ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். எனக்கு இது 3ல வச்சு எனக்கு ஓரியோ சீஸ் கேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதோட எண்டில் முடியுது. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.